வாழ்க வளமுடன். வளமான தமிழ் வாழ்க என்ற யூடியூப்பில் வந்து பேசுகிறேன். நம்ம வந்து முன்னாடியே ஆன உயிரெழுத்துக்கள் பார்த்தோம், மெய் எழுத்துக்கள் பார்த்தோம், உயிர் மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். இப்போ இடையில கொஞ்சம் கேப் வந்துருச்சு, இடைவெளி வந்துருச்சு. மறுபடியும் அதை தொடருவோம். அதாவது ஃபஸ்ட்டு கா வரிசை ஃபுல்லாக பார்த்தோம், அடுத்து கா வரிசை ஆ வரிசையில் கா ஞா சான்னு பார்த்தோம். இப்போ வந்து ஈ வரிசையில் பார்க்க போகிறோம். ஈ வந்து உயிரெழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் சேர்க்குறோம். இது வந்து மெய்யெழுத்து. எக்குங்கிறது மெய்யெழுத்து. புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாமே மெய்யெழுத்துக்கள் தான். மெய் ப்ளஸ் உயிர், அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், உடம்பும் உயிரும் சேர்ந்தால் தான் ஒரு ஜீவன் வாழ முடியும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்து ஆகிய உடம்பும் சேரும்போது தான் உயிர் மெய் எழுத்து. அப்போ தான் இந்த எழுத்துக்கான மதிப்பு ஏற்படும். அதனால் இக்கு ப்ளஸ் இ கி, அதாவது இந்த ஈ வரிசையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இது மாதிரி ஒரு கொக்கி தான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. அதாவது காய்நாச்சா தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அதை வச்சு எல்லாமே அதே சேம் லெட்டர் தான் வரும். அதாவது இக்கு ப்ளஸ் இ கி, அடுத்தது இங்கு ப்ளஸ் இ நீ, இப்படி பாருங்கள் அதே தான் எழுதணும். இது வந்து ஞான்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இது கொக்கி போடணும் நீ. இது வந்து இச்சுன்னு சொல்லுவோம். இது சே மேலே புள்ளி வச்சா இச்சு, இச்சு ப்ளஸ் உயிர் எழுத்துல இ, இச்சு ப்ளஸ் இ சி. இப்போ சிகரம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, சிகரம், அது இந்த சேக்கு மேலே ஒரு கொக்கி, அவ்வளோதான். இஞ்சி ப்ளஸ் இ நீ, அப்படியே மூக்கை அப்படி கொஞ்சம் லைட்டாக சவுண்டு வர மாதிரி செய்யணும். ஞே அப்படின்னு படித்த மாதிரி இது நீ அப்படின்னு சொல்லணும். அடுத்து எட்டு ப்ளஸ் இ டி, இப்போ பட்டி அப்படின்னு சொல்லுவோம், டி. இன் ப்ளஸ் இ நீ, அதே மாதிரி தான் நேவை எழுதிட்டு புள்ளி இல்லாமல் எழுதிட்டு அப்புறம் இதில் ஒரு கொக்கி. இந்த கொக்கி தான் நம்ம மெயின். இந்த கீங்கிச்சியில் கீ நீ சி நீ டி நீ. அதே மாதிரி இத்து ப்ளஸ் இ தி. இப்போ திண்ணை அப்படின்னு சொல்லுவோம், திங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த லெட்டர் திங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்போ இத்து இந்த புள்ளி எடுத்துடணும், ஒன்றும் இல்லை, உயிர் மெய்யாக மாறும்போது புள்ளி எடுத்துட்டு ஈ கண்டம் உள்ள குறி வந்து கொக்கி, அந்த கொக்கியை போட்டுட்டோம்னா தீயாக மாறிடும். இந்து ப்ளஸ் இ நீ. இப்போ நிலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நிலம், நிறம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்போ இந்துன்னு படிக்கணும். இதை இந்து ப்ளஸ் இ நீ. அடுத்தது இப்பு ப்ளஸ் இ, இந்த புள்ளி எடுத்துட்டு இதே மாதிரி தான் ப எழுதிட்டு இங்கேருந்து கொக்கி போடும். இது மாதிரி இப்போ வந்து ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இது வந்து மெய் உயிர் மெய். அப்போ கி நீ சி நீ டி நீ தி நீ பி. இதை வந்து ஒரு நாள் அழகாக உட்காந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். எளிமையான முறையில் தான் சொல்லித்தரேன். எல்லாரும் கற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.